ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்தீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான மசால் தோசை காவிங்ஸ் இருந்துச்சுங்க. சரி, சாதா மசால் தோசை பண்ண வேணாம், மைசூர் மசால் தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைசூர் மசால் தோசைக்கான அந்த ரெட் சட்னியை தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக நம்ம ரெட் சட்னியை ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம பொட்டேட்டோ மசாலா தோசைக்கு மசாலா எல்லாமே எப்படி அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றி சுற்றுன்னு சுற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி ஒரு 10-20 செகண்டுக்கு லைட்டாக மூடி வச்சு வேக வைப்போம். இப்போ லைட்டாக தோசை வெந்திருக்க டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்து இந்த ரெட் சட்னியை மேலே தடவிட்டு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு திருப்பி ஒரு 10 செகண்டுக்கு மூடி வச்சு வேக வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான மசால் தோசை ரெடி ஆகிடும். அந்த ரெட் சட்னி கொஞ்சம் காரம்ன்றதுனால என் பொண்ணுக்கு தனியாக பொடி மசால் தோசை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடியை போட்டு நடுவில் மசாலா வச்சு மூடி வச்சு வேக வச்சாச்சு. இப்போ 2 தோசையுமே ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு.